ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 11. எபிசோடு 10 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மனுஷங்களாக இருந்த இவனுங்க சாதாரண மான்ஸ்டர்ஸ் இல்லைன்னு புரியுது. ஜிலிஸ் ஏரியா முழுக்க சோர்சரஸ் இருக்க இப்போ ஏதோ மிஸ்டீரியஸான கொடூர மான்ஸ்டர்ஸ் வேற சுற்றுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவனுங்களை பயாலஜிக்கல் கோலம்ஸாக மாற்றிருக்காங்க. ஜீலிஸ் அவங்கள லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறான்னு அர்த்தம். ஆனால் இந்த மான்ஸ்டருக்கு வெறும் 4 ஸ்டார் நைட் பவர் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக போட்டு தள்ளலாம். கோலம்ஸோட வீக் பாயிண்டான மெயின் கோரை அட்டாக் பண்ண நம்மால் ஃபோக்கஸ் பண்ணுறான். நம்மால் அதோட தலையில் அடித்தும் அது சாகலை. முன்னை விட செம்ம வெறியாகி கத்துது. நம்மால் வயிற்றுல ஸ்பாடை சொருகியும் அது அப்பவும் சாகலை. கடைசி வீக் ஸ்பாட் அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்டு தான். ஒரு வழியாக நம்மால் அந்த கோலத்தை காலி பண்ணி இப்படி மாற்றின மனுஷங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறான். அப்படியே 2வது கோலத்தையும் போட்டு தள்ளி 2 பேரையும் முடிச்சு கட்டுறான். இந்த மனுஷனோட உயிர் என்னை கொன்னுருன்னு கெஞ்ச ஆரம்பிக்குது. நம்மால ஃபைனல் ப்ளோ கொடுத்து முடிச்சு வைக்கிறான். ஏதோ ஈவில் ஃபோர்ஸு தான் இவங்களை இப்படி மாத்துதுன்னு தெரியுது. இந்த கொடூர உண்மையை கண்டுபிடிச்சதும் நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாகுது. நம்ம ஆளு சிஸ்டர்ஸுக்கு இது தெரியுமான்னு யோசிக்கிறான். ஆனால் மிஷனை முடிக்க நம்ம ஆளு வெறித்தனமாக இருக்கான். இப்போதைக்கு இதை எதிர்க்க பவர் இல்லைனாலும் மனுஷங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது கிளானோட மானத்தையே பாதிக்கும்னு நம்ம ஆளுக்கு தெரியுது. ஃபியூச்சரில் ஜிலீப்ஸை காலி பண்ண எவிடன்ஸை நம்ம ஆளு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். சோர்சரஸ் யாரும் அட்டாக் பண்ண வராததால் இது சாதாரண வேர் ஹவுஸ்னு புரியுது. பாதுகாப்பாக வச்சிருக்கிற அந்த ஆன்சியன்ட் ஐட்டத்தை நம்மால் வாட்ச் பண்ணுறான். அதை எடுக்க மேஜிக் ஸ்பெல்லில் உடைக்கணும். கோலம்ஸை பார்த்த கடுப்பில் நம்மால் ஷேடோ ஃபோர்ஸையும் ஃபயர் மேஜிக்கையும் சேர்த்து பெரிய ரிஸ்க் எடுக்கிறான். ஜிலீஸை மறக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தையே தரமட்டமாக்குறான். அப்படியே சீன் மாறினா ரன்ஹேண்டால் கேஸில் ஆனா அண்ட் மியூ 2 பேரையும் சிஸ்டர் லூனா செம்மையாக அறையிறா. பிரதரை சாவு மிஷனுக்கு அனுப்புனதால செம்ம கோவம். இன்னும் ஃபிளாக் வீரர் ரேங்க் கூட வராத அவன் மேலே போர் தொடுக்க எவ்வளோ தைரியம்னு கேட்குறா. கொஞ்சம் தப்பா நினச்சி அவங்க திருந்துவாங்கன்னு லூனா நினைக்கிறா. ஆனா எதிர்த்து பேசுகிறா. ரேங்க் மேலே ஆசை இல்லாத நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறா. ஆனால் நம்மால் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான்னு லூனா செம்ம ஹாப்பியாக நியூஸ் சொல்கிறா. மாலு ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டான். நம்மால் அவங்க ரேங்கை விட பவர்ஃபுல்லான ஆள்னு அவங்களே ப்ரூவ் பண்ண வச்சுட்டாங்க. அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மால் பழி வாங்குறதுல பயங்கரமானவன்னு லூனா வார்னிங் தரா. ஒரு அடி அடிச்சா அவன் 2 அடியாக திருப்பி கொடுப்பான். ஜின் இவங்களை காலி பண்ணிடுவானு லூனா பயப்படுறா. சிஸ்டர்ஸுக்கு லைஃப் டைம் அட்வைஸ் கொடுத்துட்டு லூனா ரூமுக்கு போறா. அவன் மெய்டும் அதே பயத்துல தான் இருக்கா. நம்மளால ஈஸியாக மன்னிச்சு விடுற ஆள் கிடையாது. நம்மளால பவர் ஸ்பீடாக வளர்றத பார்த்தா சிஸ்டர்ஸை ஓரம் கட்டிட்டு கொல்லவும் தயங்க மாட்டான்னு தோணுது. நம்மளால காலி பண்ண ஸ்கெட்சு போட்டது யாருன்னு லூனா அப்டேட் கேட்குறா. ஆனா அண்ட் மியூ இல்லைனா டோனா ட்வின்ஸ் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஜாஸ்வா டேரிஸ் இல்லைனா வேற யாராவது தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு லூனா சந்தேகப்படுறா. ஆனால் ரேங்க்கு காரணமாக இப்போதைக்கு சைலண்டாக வெயிட் பண்ண முடிவு பண்ணுறா. மாலு செம்ம ஸ்பீடாக வளர்றதால லூனா கவலைப்படலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்மால் வீட்டுக்கு வரான். நம்ம ஆளை இழந்துடுவோமோன்னு பயந்த ஜில்லி சந்தோஷத்தில் கண் கலங்குறா. வெளியிலேருந்து ஏதோ ஒரு பவர் தான் தனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நம்மால சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்டை காட்டி நம்மால் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ஆளுக்கு லக்குன்னு முராக்க நினைச்சாலும் அந்த பயாலஜிக்கல் கோலம்ஸ்னு தெரிஞ்சதும் அந்த டார்க் டிராகனுக்கே செம்ம ஷாக் ஆகுது. தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு முராக்கனுக்கு தெரியுது. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுனதுனால நம்மாலு கூட இருந்து கேலன் ஏரியாவுக்கு போக முராக்கன் முடிவு பண்றான். முராக்கன் கூட இருந்தா சேஃப்னு நம்மாலும் நம்புறான். மறுபடியும் ஜிலிஸ் ஏரியாவுக்கு போக ஒரு ஸ்ட்ராங் ரீசனை ரெடி பண்ண நம்மாலும் பிளான் பண்றான். நம்மால மிஷனுக்கு போனப்ப அடிச்ச அந்த 3 ரவுடி பசங்களும் திரும்பி வராங்க. ஆனா அவங்கள கிளான்ல இருந்து உடனே துரத்தி விட்டுறாங்க. சிங்கிங் ஸ்டோன்ஸை மாஸ்டர் பண்ண நம்மால ட்ரைனிங் எடுக்கிறான். அடுத்த வாரம் சீஃபை மீட் பண்ண வேண்டியதால மற்ற பசங்க கூட ட்ரைனிங் பண்றதை நிறுத்த சொல்றாரு ஜெட். நம்மால ரிசர்வ் ஃபிளாக் பியவரா மாற்ற சான்ஸ் இருக்கு. இனிமே தனியாக ஃப்ரீடமாக செயல்படலாம்னு நம்மளுக்கு செம்ம ஹாப்பி. முகத்தில் நக்கல் சிரிப்போட இருக்கான். கார்டன் ஆஃப் ஸ்வாடை நோக்கி கீரன் ஆர்மியோட மாசா வராரு. நம்ம ஆளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் அவர் வராரு. நம்ம ஆளோட டேலண்ட் இப்போ வேற லெவலில் போய்கிட்டு இருக்குன்னு கான் ஒத்துக்கிறாரு. ஜெயிக்கணுன்ற வெறி நம்மால்கிட்ட இருக்கு. கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு வந்தப்ப தன்னோட சிப்ளிங்ஸை வெறுப்பேற்றினால கீரன் நினச்சி பார்க்குறாரு. மொத்த எனிமிகளை அழிக்கணுன்றது தான் அவனோட ஆசை. கேலன் ஏரியாவில் தப்பிச்சதை பார்த்தா சிப்ளிங்ஸுங்க போடுற மரண ஸ்கெட்சில் இருந்தும் அவன் தப்பிச்சிடுவான்னு புரியுது. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக ஒயிட் வேர்வூல்வை காலி பண்ணியிருக்கான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுற பையனோட வெறியை பார்த்து கீரனுக்கு செம்ம பெருமை.
அந்த வேர்வல்ஃபை நம்மால் தனியாக தான் போட்டு தள்ளலான்னு அவருக்கு தெரியும். நம்மால மீட் பண்ணும்போது அந்த ஃபைட்டை பற்றி கேட்க செம்ம ஆர்வமாக இருக்காரு. ஒரு வழியா கீரன் கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு வந்துட்டாரு. ரோசா மாசா வெல்கம் பண்ணுறாங்க. கீரனுக்கு தெரியாமல் ஜாஸ்வா நிறைய பொறுப்புகளை பார்த்தாலும் அவன் இன்னும் ஃபுல்லாக செட் ஆகலைன்னு கீரன் நினைக்கிறாரு. கீரன் கெத்தா சொல்கிறாரு, எனிமிங்க தன்னை பார்த்து தான் பயப்படுறாங்கன்னு, தன்னோட பசங்களை பார்த்து இல்லைன்னு. நம்மால கிராஸ் பண்ணும்போது நம்மால் வச்சிருக்கிற புது ஸ்வாடை கீரன் கவனிக்கிறாரு. ராணு வீகோவும் இதை கிஃப்டாக கொடுத்தாங்களான்னு கேட்க மிஷினை முடிச்சு நம்மால் இதை வாங்கினான்னு கேட்டதும் கீரனுக்கு சிரிப்பு தாங்க முடியலை. நம்மால் அவரை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கீரன் நம்மால் தனியாக மீட் பண்ணுறாரு. பாஸ்ட் லைஃப்பில் இப்படி ஒரு ஃபேமிலி பார்ட்டியில் நம்மால் கலந்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா அப்போ நம்ம ஆள் அவ்வளோ வேஸ்டாலாக இருந்தான். ஆனால் இன்னைக்கு அப்பா பக்கத்தில் கெஸ்ட்டாக கெத்தா நிற்கிறான். மறுபிறவியே தேவைப்பட்டாலும் இப்போ நம்ம ஆளுக்கு பிடிச்ச எல்லாம் கிடைச்சிருக்கு. பையனோட சக்ஸஸை கொண்டாட தான் இந்த பார்ட்டின்னு கீரன் சொல்ல 1000 கெஸ்ட்டு வருவாங்கன்னு நம்மளால நினைக்கிறான். கீரன் சொல்கிறாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பார்ட்டியை விட இந்த வாட்டி கூட்டம் அதிகம்னு. ரன் ஹேண்டல் கெத்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ வர எல்லாரும் விஐபி தான். சீரன் டாக்ஷி மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளி ஸ்கில்லை டெவலப் பண்ணுறான். அவன் இன்வால்வ் ஆகலைன்னா கூட டெமிகாட் ரேங்கில் இருக்கிறதால ரன் ஹேண்ட் ஃபேமிலியோட பேர் சும்மா பிக்கப் ஆகி நிற்கிது. ஆனால் ஒருவேளை தான் செத்துட்டா பார்ட்டிக்கு வர இந்த கெஸ்ட்டு எல்லாமே ரன் ஹேண்டல் ஃபேமிலிக்கு எனிமியாக மாறிடுவாங்களோன்னு சீஃபுக்கு ஒரு பயம் இருக்குது. வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளான்ஸ்னா அது ரன் ஹேண்டல்ஸும் ஜீலிஸும் தான். ஆனால் கீரன் இல்லாதப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடும். அந்த டைமில் ஜீலிஸ் வேர்ல்டையே கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ நம்மளால ஒரு உண்மையை உடைச்சி அவங்க அப்பாவுக்கு செம ஷாக் கொடுக்குறான். ஒருவேளை ரன் ஹேண்டல்ஸ் ஜீலிஸ் கிட்ட தோத்து போனால் தான் இந்த கிளானை விட்டே போயிடுவேன்னு நம்மளுக்கு கெத்தா சொல்கிறான். காரணம் ரொம்ப சிம்பிள், அதுக்கெல்லாம் சீஃப் தான் முழு பொறுப்புன்னு பழி அவர் மேலே வந்துடும். ஒரு வீக்கான லீடர் கீழே வேலை பார்க்க நம்ம ஆளுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. சீக்கிரட்டான சில இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக நம்ம ஆள் வீகோவோட வெப்பனை ரிட்டர்ன் பண்ணுறான். நிறைய கிளான்ஸ் ரன் ஹேண்டல் ஃபேமிலிக்கு கடன்பட்டு இருக்காங்கன்றது உண்மை நம்ம ஆளுக்கு தெரிய வருது. சில பேர் இன்னும் கடனை திருப்பி கட்டாமல் பிளாக்மெயில் பண்ணி சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.